அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் அருகே நத்தம் அருகே நடந்த விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பள்ளி வாகனத்தின் மீது பைக் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்திருக்கிறார்கள். பைக் தவறான திசையில் வந்து பள்ளி பேருந்து மீது மோதியதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வசந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்தகுமார், என்ன நடந்தது, முழு விவரம்? கண்டிப்பாக கண்மணி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை நான்கோலிச்சாலை புதுக்கோட்டை முடக்குச்சாலை என்னும் இடத்தில் நத்தத்திலிருந்து அழகர் கோயிலுக்கு இயக்கப்படும் மதுரை அழகர் கோயிலில் பகுதியைச் சேர்ந்த சிபிஎஸ்இ பஸ் தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்த போது எதிரே லிங்கவாடியைச் சேர்ந்த முருகன், அவரது மனைவி பஞ்சு, அவரது 6 வயது குழந்தை ஸ்ரீதர் உள்ளிட்டோர் எதிர் திசையில் தவறான பாதையில் வந்துள்ளனர். அப்போது பேருந்தும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட இடத்தில் சம்பவ இடத்திலேயே முருகன், பஞ்சு, ஸ்ரீதர் 3 பேரும் பலியாகினர். இது சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். எதிர் திசையில், அதாவது தவறான திசையில் இருசக்கர வாகனம் இயக்கப்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனிமொழி.